வெல்கம் டு பிரபா ஐஏஎஸ் அகாடமி. நம்முடைய வியூவர்ஸ் அனைவரும் நல்ல உடல் நலமும் எல்லா வளமும் பெற்றிட இறைவன் அருள் புரியட்டும். டிபார்ட்மெண்ட் டெஸ்ட் ஆன் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட் அண்ட் ரூல்ஸ் ஃபார் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் 2020 நடந்த கொஸ்டின் பேப்பர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்: In which area the national permit for goods vehicle is granted to operate? Option D, the territory of India. தேசிய அனுமதி சீட்டுக்கான சரக்கு வாகனங்கள் எப்பகுதியில் இயக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் டி, இந்திய நாட்டின் முழுமைக்கும். Express service means a service plying on route covering a distance of not less than kilometers. Option A, 80. விரைவு சேவை தட பேருந்து என்பது அவ்வாகனத்திற்கு அனுமதிக்கப்பட்ட வழித்தட தூரம் டேஸ் கிலோமீட்டருக்கு குறையாமல் இருத்தல் வேண்டும். 80 கிலோமீட்டருக்கு குறையாமல் இருத்தல் வேண்டும். Temporary permit for 7 days may be issued under section 87(1) of Motor Vehicles Act 1988 to an educational institution bus when used for the transport of students and staffs of the institution concerned. What amount of separate tax excluding the driver seat should be collected? Option A, rupees 30 per seat for 7 days. கல்வி நிறுவன வாகனத்திற்கு தனது நிறுவன மாணவ மாணவியர்களையும் பணியாளர்களையும் ஏற்றிச் செல்ல பயன்படுத்த 1988 மோட்டார் வாகன சட்டப்பிரிவு 87(1) படி 7 நாட்களுக்கு தற்காலிக அனுமதி சீட்டு வழங்கும்போது வசூலிக்க வேண்டிய தனி வரி எவ்வளவு? 7 நாட்களுக்கு ஒரு இருக்கைக்கு ரூ. 30 வீதம். Light motor vehicle means any transport bus or omnibus, goods garage, the gross vehicle weight or a motor car or tractor or road roller, the unladen weight of any of which does not exceed. Option D, 7,500 kilograms. இலகு ரக வாகனம் என்பது போக்குவரத்து வாகனமான பேருந்து, ஆம்னி பேருந்து, சரக்கு வாகனம் இவற்றின் பதிவு எடை அல்லது கார், உழுவை மற்றும் சாலை அமைப்பான் ஆகியவற்றின் வெற்று எடை டேஸ் எடைக்கு மிகாமல் இருத்தல் வேண்டும். 7,500 கிலோகிராம். Question number 5. Collection of separate fare from the individual passenger and used for hire or reward or related to option D, stage carriage. தனிநபர் ஒவ்வொரு பயணியிடமும் தனித்தனியாக கட்டணம் வசூலித்து வாடகை அல்லது வெகுமதிக்கு பயன்படுத்தப்படும் வாகனம் தடப்பேருந்து. The Central Motor Vehicle Rules 1989 shall come into force on the option C, 1/7/1989. 1989 மைய மோட்டார் வாகன விதி டேஸ் தேதி முதல் அமல்படுத்தப்பட்டது? 1/7/1989. International driving permit shall be valid for option C, not more than 1 year from the date of issue or till the validity of the driving license, whichever is earlier. பன்னாட்டு ஓட்டுநர் அனுமதிச் சீட்டு டேஸ் செல்லுபடியாகும் வழங்கும் தேதியிலிருந்து ஓராண்டுக்கு மிகாமல் அல்லது ஓட்டுநர் உரிமம் செல்லுபடியாகும் காலம் வரை. இதில் எது முன்னரோ அதுவரை. டேஸ் மீன்ஸ் 1 to and from journey from terminus to terminus of a route. Option D, double trip. ஒரு வழித்தடத்தில் ஒரு முனையிலிருந்து மறு முனை வரை சென்று திரும்புவதை டேஸ் என்று கருதப்படுகிறது? இரு நடைகள். Fleet operator means an operator holding not less than dash stage carriage permits other than express service or
Service exclusively within Madras metropolitan area. Option C 250. சென்னை மெட்ரோபாலிட்டன் பகுதிக்கு மட்டுமான பேருந்து சேவை அல்லது விரைவு பேருந்து தவிர டேஸ் பேருந்து அனுமதி சீட்டுகள் இருந்தால் அவரை பிளிட் ஆப்ரேட்டர் என சொல்லப்படும். 250 பேருந்து அனுமதி சீட்டுகள் இருந்தால். Every learner's license issued by the licensing authority shall be in option C form 3. உரிமம் வழங்கும் அதிகாரியால் வழங்கப்படும் பழகுனர் உரிமம் டேஸில் இருக்க வேண்டும். படிவம் 3. Who is the registering authority? Option D regional transport officer. பதிவு அதிகாரி என்பவர் யார்? வட்டார போக்குவரத்து அலுவலர். Form for application for registration of a motor vehicles. Option B Form 20. வாகன பதிவு செய்வதற்கான விண்ணப்ப படிவம். படிவம் 20. Which section of Motor Vehicles Act 1988 dealt with the alteration of a vehicle? Option D Section 52. வாகனத்தில் மாற்றம் என்பது 1988 மோட்டார் வாகன சட்டத்தின் எந்த பிரிவின் கீழ் தொடர்புடையது? பிரிவு 52. Name the application form for notice of alteration to motor vehicles. Option D NAMV. வாகனத்தில் மாற்றம் செய்ய கோரும் விண்ணப்ப படிவம் NAMV. An application for renewal of certificate of registration shall be made to the registering authority in Form 25 not more than dash days before the date of its expiry. Option B 60 days before the date of its expiry. பதிவுச் சான்று காலம் முடிவடையும் தேதிக்கு டேஸ் நாட்களுக்கு மிகாமல் பதிவுச் சான்று புதுப்பித்தல் செய்ய பதிவு அதிகாரிக்கு படிவம் 25 விண்ணப்பம் செய்ய வேண்டும். 60 நாட்களுக்கு மிகாமல். Amount of road safety tax to be collected for motorcycle at the time of registration. Option A rupees 250. மோட்டார் சைக்கிள் வாகன பதிவு செய்யும் போது வசூலிக்கப்பட வேண்டிய சாலை பாதுகாப்பு வரி ரூ 250. What is the minimum open space or shed exclusively for carrying out vehicle pollution test? Option B 3 meter into 8 meter. வாகன புகை பரிசோதனை செய்வதற்காகவே மட்டும் இருக்க வேண்டிய இடவசதி அல்லது கூரை இடப்பரப்பு எவ்வளவு? 3 மீட்டர் into 8 மீட்டர். Holder of trade certificate has to maintain a register in option C form 19. தொழிற்சான்று வைத்திருப்பவர் பராமரிக்க வேண்டிய பதிவேடு option C படிவம் 19. What is the form number for B register? Option D form 24. ஆ பதிவேட்டிற்கான படிவம் எது? படிவம் 24. Which rule define the requirement of age proof? Option B CMV rule 4. மைய மோட்டார் வாகன விதி 4. What is the rule number for issue of certificate of fitness in form 38? Option A rule 62. படிவம் 38 தகுதிச் சான்று வழங்குவதற்கான விதி எண் என்ன? விதி 62. Any person aggrieved by an order refusing driving license made by a licensing authority under subsection 1 of section 17 of MVA Act 1988 may within dash days of the service on him of the order appeal to the prescribed authority. Option C 30 days of the service on him. 1988 மோட்டார் வாகன சட்டப்பிரிவு 17(1) கீழ் உரிமம் வழங்கும் அதிகாரி வழங்கிய ஓட்டுநர் உரிமம் மறுத்தல் ஆணையை எதிர்த்து
அந்த ஆணை பெற்ற டேஸ் நாட்களுக்குள் உரிய அலுவலருக்கு அந்த நபர் மேல்முறையீடு செய்யலாம். 30 நாட்களுக்குள் மேல்முறையீடு செய்யலாம். Any person aggrieved by an order made by a licensing authority by disqualifying driving license under subsection 1 of section 19 of MV Act 1988 may within dash days of the service on him of the order appeal to the prescribed authority. 1988 மோட்டார் வாகன சட்டப்பிரிவு 19(1) கீழ் உரிமம் வழங்கும் அதிகாரி வழங்கிய ஓட்டுநர் உரிமம் தகுதி இழப்பு ஆணையை எதிர்த்து அந்த ஆணை பெற்ற டேஸ் நாட்களுக்குள் உரிய அலுவலருக்கு அந்த நபர் மேல்முறையீடு செய்யலாம். 30 நாட்களுக்குள் மேல்முறையீடு செய்யலாம். No person shall act as a conductor of a dash unless he holds an effective conductor's license issued to him authorizing him to act as such conductor. Option D, stage carriage. நடத்துனராக பணியாற்ற அனுமதித்து வழங்கிய நடப்பில் உள்ள நடத்துனர் உரிமம் இல்லாமல் எந்த நபரும் டேஸ் இல் நடத்துனராக செயல்படக்கூடாது. தடப்பேருந்தில் நடத்துனராக செயல்படக்கூடாது. Question number 25. Where the applicant does not pass the test, he may be permitted to reappear for the test after a period of dash days. Option B, 7 days. ஓட்டுநர் தேர்வில் தேர்வு பெறாத விண்ணப்பதாரர் ஓட்டுநர் தேர்வுக்கு மறுமுறை டேஷ் நாளுக்கு பின்னர் அனுமதிக்கப்படுவர். 7 நாட்களுக்கு பின்னர் அனுமதிக்கப்படுவர். Thank you viewers.